சொல்றா. இவ்வளவு நாளா இந்த வீரபக்தனை அவனால பிடிக்க முடியல தெரியுமா? இந்த முன்னெச்சரிக்கை தான். மன்னனை கொண்டிருக்கேன், புருஷனை கொண்டிருக்கேன், அதான் பயம். இல்ல இல்ல, முன்னெச்சரிக்கை. முதலாளி, முதலாளி, என்னடா? பிரபாகரன் நம்ம லோடெல்லாம் பிடிச்சிட்டான். நம்ம ஆளெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. சாத்தைய மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. முடிஞ்சா சாத்தையாவ உயிரோட இங்க கொண்டு வா, இல்ல அங்கேயே போனமாக்கிடுவான். போனா வெட்டின சந்தன மரத்தையும் தந்தத்தையும் எங்கடா கடத்துறீங்க? சொல்ல மாட்டேன். அந்த தந்தத்தை எல்லாம் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றேன் சொல்றேன். உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் எங்க இருந்துடா வருது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? வணக்கம் சார், நான் தினகரன் ரிப்போர்ட்டர். வீரபத்திரம் பதுக்கி வச்சிருந்த சந்தன மரங்களையும் யானை தந்தங்களையும் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருடைய உதவியாலையும் இவர் கொடுத்த சின்ன தகவல்னாலையும் இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம் சார். டிவில கவரேஜ் பண்றோம், ஃபுல் டீடைல் சொல்லுங்க. வீரபத்ரனுக்கு முக்கியமா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில உளவாளிகள் அவனுக்கு தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல நாங்க அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவன் கடத்தல் லாரி வெளியே வர முடியாதபடி எல்லாரோடையுமே நாங்க பிளாக் பண்ணோம். வெளியில இருந்து அவனுக்கு காட்டுக்குள்ள போற எல்லா உதவிகளையும் தடுத்து நிறுத்தணும். அதனால இதெல்லாம் ஈஸியா பிடிக்க முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் அவனையும் பிடிச்சிருவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன் மிஸ்டர் பிரபாகரன். வணக்கம்மா. பாப்பா, என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, ஐயாவும் நானும் வீரபத்தினுடைய கடத்தல் லாரி பிடிச்சு இல்லைங்களா, அது டிவியில காட்டுறாங்களா, சும்மா பார்த்துட்டு போலான்னு. வணக்கம். சத்தியமங்கல பகுதியில் திருட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்த துப்பாக்கி தொழிற்சாலை ஒன்று பிடிபட்டிருக்கிறது. இங்கு தயாரான துப்பாக்கிகள் சந்தனமர கடத்தல்காரன் வீரபத்திரனுக்கு அனுப்பப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான யானை தந்தங்களும் சந்தன மரங்களும் பிடிபட்டிருக்கின்றன. யாராலும் நுழைய முடியாத காட்டு பகுதிகளில் மிக துணிச்சலாக நுழைந்து இந்த சாதனையை செய்திருக்கிறார் டிஎஸ்பி கங்காதரன். இதை கண்டுபிடிச்ச பெருமை எல்லாம் டிஎஸ்பி சாரையும் எம்எல்ஏ சாரையும் தான் சேரும். முதல்ல ஃபாரஸ்ட்ல உள்ள புல்லுருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏ சார் ஒரு முக்கியமான தகவல் கொடுத்தாங்க. அந்த குழுவுல தான் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதுல என்னங்க இருக்கு? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இத கூட செய்யலைன்னா இந்த பதவி எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்யற உண்மையான தொண்டனுங்கண்ணா. தம்பி, இந்த நேரத்துல எங்கப்பா போற? என்னம்மா அது அநியாயமா இருக்கு? துரை கஷ்டப்பட்டு பிடிச்சத யாரோ பிடிச்சதா கதை விடுறானுங்க. இந்த செய்தியை கொடுத்தவன் யாருன்னு தெரிஞ்சு அவனுக்கு நல்ல விதமா நன்றியை சொல்லிட்டு வரமா? இல்ல, நீங்க நன்றி சொல்ல போற மாதிரி தெரியல. பிடிச்சது நான் தானே சொல்லாததுக்காக நான் ஆத்திரப்படல. இந்த நாட்டை நாசப்படுத்துற அயோக்கியன் அழிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி வேற யாருக்கும் தெரியல, நான் வருத்தமும் படல. ஆனா பச்சை ரத்தம் குடிக்கிற புலிகளுக்கு பசுத்தோல் போர்த்தி இது பசுதான மக்களை ஏமாத்துறத நான் விட மாட்டேன். உழைச்சதுக்கு பலன் ஒரு இடத்துல கிடைக்காட்டாலும் இன்னொரு இடத்துல கிடைக்கும்னு குரான்ல சொல்லிருக்குப்பா. அம்மா, நெல்லுக்கு பாயிர நீரு புல்லுக்கு பாஞ்சு புல்லு வளர்ந்தா தப்பு இல்ல. ஆனா நல்லவங்களுக்கு போய் சேர வேண்டிய பேரு சில புல்லுகளுக்கு போய் சேர்ந்து அவங்க வளர்ந்துட்டா இந்த நாட்டுக்கு நல்லது இல்லம்மா.
ஏய், வீரபத்ரனுக்கு எம்எல்ஏக்கு என்ன தொடர்பு? தெரியாது. வீரபத்ரனுக்கும் டிஎஸ்பிக்கு என்ன தொடர்பு? தெரியாது. வீரபத்ரனுக்கும் கலெக்டருக்கும் என்ன தொடர்பு? தெரியாது. தெரியாதா? வீரபத்ரனை பிடிக்கிறதுக்காக நான், டிஎஸ்பி, கலெக்டர் 3 பேரும் போட்ட பிளான் எப்ப வீரபத்ரனுக்கு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு தெரியும் அவங்க 3 பேருக்குமே தொடர்பு இருக்குன்னு. எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத நீ உயிரோட இருக்கிறதே வேஸ்டா. தெரியும். சொல்லிடு, எல்லா உண்மையும் சொல்லிடு. நாங்க செய்யற எல்லா காரியத்துக்கும். ஆளுங்கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, அரசாங்கத்துல பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வீரபத்ரனுக்கு உதவியா இருந்திருக்காங்க. ஐபிஎஸ், ஐஏஎஸ், மந்திரிங்க, அரசியல்வாதிங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா வர சொல்றீங்களே, அப்ப எல்லாரும் அழைக்கீங்களா சார்? இல்ல, பொது வாழ்க்கைக்காக பாடுபடுற எத்தனையோ நல்லவங்களுக்கு மத்தியில அரசியல வியாபாரமா, விளையாட்டு மைதானமா, ரவுடிகள் சாம்ராஜ்யமா மாத்த நினைக்கிறவங்களையும் சொல்றேன். இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்து நிர்வாகத்துல ஊழல் பெருச்சாளிகளா மாறிவிட்ட அதிகாரிகளை மட்டும் சொல்றேன். அவங்க யார் யாருன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைன்னா உங்களை நான் சந்திச்சிருக்கவே மாட்டேன். அவங்க பேரை சொல்ல முடியுமா? முடியும், ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. என்ன அது? வாட் இஸ் திஸ்? நீ என்ன நாட்டை அமைதிப்படுத்த வந்த புத்தரா இல்ல மறுபடியும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க வந்த காந்தியா? வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாம வேலை செய்யற கவர்மெண்ட் சர்வன்ட் சார். அப்ப நாங்க எல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ஸ் இல்லையா? காக்கி சட்டை போட்டவனெல்லாம் போலீஸ்காரன் ஆயிட முடியாது. கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறவனெல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ட் ஆயிடவும் முடியாது. திமிரா பேட்டி கொடுக்கறவன் மட்டும்தான் கவர்மெண்ட் சர்வெண்டா? அதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. தெரிஞ்ச உண்மைகளை வெளியே சொல்றதுக்கு அதிகாரமும் தேவையில்லை, எவனுக்கும் பயப்படவும் தேவையில்லை. நீ என்ன ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பா? என் வீட்டுக்கு பக்கத்துல ஹரிச்சந்திரன் இருக்காருன்னு இப்ப நீங்க சொல்லிதான் சார் தெரியும். ஐயோ பிரபாகரா, நீ ரொம்ப பேசுற. சாரி சார், நீங்க பேச வைக்கிறீங்க. நான் ஒரு கலெக்டர்ங்கிறதே நீ மதிக்காம நடந்துக்கிறேன். நான் சாதாரண மனுஷனையே மதிக்கிறவன், ஆனா நீங்க தான் உங்க பதவியை மதிக்காம நடந்துக்கிறீங்க. சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கொடியேற்றுறது மட்டும் இல்ல சார் கலெக்டரோட வேலை. மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை தீர்க்கிறதா சொல்லி மனுவை வாங்கி தூக்கி வீசி எறிகிறது இல்ல சார் கலெக்டர் வேலை. அரசியல்வாதிகளுக்கு சலாம் போட்டு அன்னாடம் காட்சிக்கு வாயில மண்ணை போடுறது இல்ல சார் கலெக்டர் வேலை. அதை பத்தி நீ கேட்க கூடாது. ஏன் சார் கேட்க கூடாது? இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு, கேள்வி கேட்க உரிமை இல்லையா? தப்ப தட்டி கேட்க கூடாதா? தப்பு தப்புன்னு புலம்புறிய, என்னையா பெரிய தப்பா கண்டுட்ட? வீதியில விளக்கறியதை பத்தி கவலைப்படுற நீங்க ஏழைங்க வயிறு பத்தி கவலைப்படாம இருக்கிற தப்பு இல்லையா சார்? மாவட்டத்தை வளப்படுத்துறதுக்காக வந்த நீங்க ஒவ்வொரு கட்சி மாவட்ட தலைவர்களை வளமாக்கி விட்டது தப்பு இல்லையா சார்? ஜனாதிபதியோ பிரதமரோ வந்தா தடுப்பு கட்ட போட்டு ஆபத்தை தடுக்க நினைக்கிற நீங்க அரசாங்க சொத்து திருடு போறதை தடுக்காம இருக்கிறது தப்பு இல்லையா சார்? ஜனங்களோட வசதிக்காக ரோடு போட்டு தராத நீங்க வீரபத்ரனோட கடத்தல் லாரி போறதுக்கு மட்டும் ரோடு போட்டு கொடுத்தது தப்பு இல்லையா சார்? நான்சென்ஸ். அத பத்தி நீ பேசாத. பத்திரிகைக்காரங்க கிட்ட நீ சொல்லி இருக்க கூடாது. அதுதான் இப்ப பிரச்சனை. சரி, அவங்க கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தப்பு பண்ணவங்கள பிடிச்சிருப்பேன், கிழிச்சிருப்பீங்க. திருட்டுத்தனமா வெட்டி வச்சிருந்த சந்தன மரங்களில் யார் சார் பிடிச்சது? இந்த டிஎஸ்பியா? அரசாங்க சட்டத்தை மீறி யானைகளை கொன்னு பதுக்கி வச்சிருந்த தந்தங்களை யார் சார் பிடிச்சது? இந்த டிஎஸ்பியா? ஒரு அராஜக கும்பலுக்கு துணை போறதுக்காக திருட்டுத்தனமா நடந்த துப்பாக்கி தொழிற்சாலை யார் சார் கண்டுபிடிச்சது? இந்த டிஎஸ்பியா? அதை கண்டுபிடிக்க துப்பு கொடுத்தது எம்எல்ஏவா? உனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் அடுத்தவங்களுக்கு போய் சேருதுங்கிற ஆத்திரத்துல தான் நீ இப்படி நடந்துக்கிற. மக்களுக்காக உழைக்கிறதா என் லட்சியம், பேரையும் புகழையும் தேடி அலையிறது இல்ல. அப்ப ஏன் எம்எல்ஏ பிடிச்சு கொடுக்கணும்னு துடிக்கிற? ஒரு திருடன் தப்பிக்கிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். எம்எல்ஏவே திருடன் சொல்றியா? அப்ப என்னையும் திருடன் சொல்றியா? திருடுறவனும் திருடன் தான், அவனுக்கு துணை போறவனும் திருடன் தான். பதவியை தப்பா பயன்படுத்துற எல்லாருமே திருடங்க தான். மிஸ்டர், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? Shut up. இது கலெக்டர் ஆபீஸ், ஓ ஆபீஸ் இல்ல. கலெக்டர் ஆபீஸ்ல நீ யாரு என்ன கேள்வி கேட்க? மைண்ட் யுவர் பிசினஸ். சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதுல அவருக்கு பங்கு இல்லையா? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல மட்டுமா பங்கு இருக்கு? சந்தன மரம் கடத்துறதுல கூட தான் பங்கு இருக்கு. கட்சிக்காரங்கிட்டையும் பங்கு இருக்கு, கலெக்டர்கிட்டையும் பங்கு இருக்கு. நீ சொல்ல வேண்டிய பதிலை விட்டுட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வியை விட்டுட்டு ஏதோதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீரபத்ரனோட கூட்டாளி சாத்தையாவை பிடிச்சி அவனை எங்கேயா வச்சிருக்க? என் பாதுகாப்புல பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு குற்றவாளியை பிடிச்சா அவனை போலீஸ்ல ஒப்படைக்கணும். நீயே வச்சுக்கிறதுக்கு உனக்கு பவர் இல்ல. எனக்கு பவர் இருக்கு. யாரியா கொடுத்தது? நானே எடுத்துக்கிட்டேன். சாத்தையாவை என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா முடியாதா? முடியாது. சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்காக இப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ண என்னால முடியும். தர்ம நீதியை காப்பாத்துறதுக்காக எதையும் செய்ய என்னால முடியும். என்னைய செய்வ? என் மேல கைய வச்சு பாரு. வச்சுட்டா லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல்.
அடிக்கு அடி உதைக்கு உத. ரெடியா டிஎஸ்பி? கலெக்டர் சார். அவரே ஆடி போயிருக்கார், அவரே ஏன் கூப்பிடுற? யோ. எஸ், கிவ் த லைன். ஹலோ. எஸ் சார், எஸ் சார். அது பத்திரிகையில நாங்க கொடுக்கல சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். பவரை நானே எடுத்துக்கிட்டேன். நீ மொத்தமா பவர் வச்சிருக்கிறவரு உன்னை பார்க்கணுமா? என்ன பார்க்கற? உன்னை முதலமைச்சர் பார்க்கணுமா? ஏயா ஆளாளுக்கு கையில அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா சட்டம் எதுக்கு இருக்கு? நாங்கெல்லாம் எதுக்குயா இருக்கோம்? கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணுங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நான் உங்க முன்னால வந்து நிக்கிறதுக்கு காரணமே கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சதுனாலதான். எதையா ஒழுங்கு? உன் இஷ்டத்துக்கு அரசியல்வாதி மாதிரி பேட்டி கொடுக்கறதா? கவர்மெண்ட்ங்கிறது கட்சி இல்ல, கண்டவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கறதுக்கு. கண்டவங்க பேட்டி கொடுக்கறது தப்பு இல்ல சார். ஐ மீன் சட்டவிரோதமா செயல்படுறவங்களை கண்டவங்க, கண்ணு முன்னால அநியாயம் பண்றவங்களை கண்டவங்க, அரசாங்கத்துக்கு துரோகம் பண்றவங்களை கண்டவங்க. நீ பேசுறதெல்லாம் நல்லா தாயா இருக்கு. முறை இல்லாம நடந்துகிட்டதுதான் தப்பு. கலெக்டரை மதிக்காம பேட்டி கொடுத்ததும் தப்பு. போலீஸ மதிக்காம வீரபத்ரன் கூட்டாளியை நீயே வச்சுக்கிட்டதும் தப்பு. அவங்க கலெக்டராவும் டிஎஸ்பியாவும் நடந்திருந்தா நான் மதிச்சிருப்பேன். ஆனா கலெக்டர் வீரபத்ரனுக்கு மச்சா மாதிரியும் டிஎஸ்பி வீரபத்ரனுக்கு மாமா மாதிரி நடந்துகிட்டாங்க. போற போக்குல என்ன வீரபத்ரனுக்கு சித்தப்பான்னு சொல்ல போல இருக்க. நீங்க என்ன நம்பலன்னா நான் அப்படித்தான் நினைக்க வேண்டி இருக்கும். நீ எதனால இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. அவங்க வீரபத்ரனுக்கு வேண்டியவங்க நீயே கற்பனை பண்ணிக்கிட்ட. இல்ல சார், நான் நேசிக்கிற தமிழ் மேல ஆணையா சொல்றேன். வீரபத்ரன் வளர்ந்ததுக்கும் அவன் மேல மக்களுக்கு பயம் வளர்ந்ததுக்கும் அவங்க தான் காரணம். அவனை பிடிக்கிறதுக்காக துப்பு கொடுக்கறவங்க மேல பொய் கேஸ் போட்டு அவங்க பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கொடுத்த மனுவை குப்பை கூடையில வீசி எரிஞ்சிட்டு கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு கலெக்டர். யாரோ 1-2 பேர் செய்யற தப்பால உங்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் கெட்ட பேர் வராம நான் தடுத்தது தப்புன்னு நீங்க நினைச்சா அந்த தப்பை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன். யார் யார் தப்பு பண்ணாங்கன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறதா பத்திரிக்கையில பேட்டி கொடுத்திருக்கிய, அதை எங்கிட்ட கொடு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. நான் கொடுக்கிற ஆதாரங்கள் வெளியே தெரிஞ்சா உங்க ஆட்சியை கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துரும். நான் ஓட்டு போட்டவங்களை இழிச்சவாயனாக்குறதுக்காக இந்த சீட்ல உட்கார்ல. மக்களை மடையனுகளா நினைச்சு எது வேணும்னாலும் சொல்லலாம் பண்ணலாம் நினைக்கிற அரசியல்வாதி நான் இல்ல. ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என் தமிழ் இனம் தலை நிமிர்ந்து வாழணுங்கிற என் நினைப்பும் உழைப்பும் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கும். கவுந்தாலும் சரி கவுத்தாலும் சரி கலங்கவும் மாட்டேன், கவலைப்படவும் மாட்டேன். ஏன்னா பதவியை நான் தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி நினைக்கிறவன். ஆட்சி கட்டுல இருக்கிறத விட மக்களோட இதயத்துல இருக்கணும்னு நினைக்கிறவன். செஞ்ச தப்ப தட்டி கேட்டதுக்கு எதிர்கட்சிக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மந்திரி, அவர் கூட தொடர்பு வச்சிருக்கிற எம்எல்ஏ, இந்த 2 பேரை பத்தியும் எனக்கும் தெரியும். நீ ஆதாரங்களை கொடு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். தரேன் சார். ஆனா வீரபத்ரனை பிடிச்சதுக்கு பின்னால நீங்க ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். எப்ப பிடிக்கிறவன? நான் கேட்கிற வசதி நீங்க செஞ்சு கொடுத்தா நீங்க சொல்ற நேரத்துக்குள்ள என்னால அவனை பிடிக்க முடியும். என்ன வேணும்? வீரபத்ரனை பிடிக்கிற பொறுப்பை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிட்ட நீங்க ஒப்படைக்கணும். அவர் மூலமா எனக்கு போலீஸ் போர்ஸ், வெப்பன்ஸ் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். என்னோட முயற்சிகளுக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்களை சுட்டு தள்ளுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். மிஸ்டர் பிரபாகரன், இவர்தான் நீங்க கேட்ட நேர்மையான அதிகாரி. வீரபத்ரன் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் இனிமே நீங்க இவர்கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணணும். உங்க 2 பேருக்கும் இருக்கிற தொடர்பு வேற எந்த அதிகாரிக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வீரபத்ரன் விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீங்களும் நினைக்கிறீங்க. அவனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவியா